எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஃப்ளாட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 புள்ளிகள் அதிகரித்து 24,635 க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 400 புள்ளிகள் பக்கமாக அதிகரிச்சிருக்கு. 400 புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டி ஃப்ளாட் க்ளோஸிங்க, சென்செக்ஸு 400 புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஏஎஸ், இந்த சிஏஎஸ் மெத்தட்ஸ் மூலமாக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்கு. நிஃப்டிக்கும் சென்சஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், வாரத்தினுடைய கடைசி நாள்? ஏன்னா லாஸ்ட்டு இந்த வீக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 24,780 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி குறைந்தபட்சம் 24,400 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸுமே இருக்குது. பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,650க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல. அதேமாரி 24,500க்கு கீழே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங்காகவும் கீழே வரவும் முடியல. இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, மேபி டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஸ்டேட் பேங்கினுடைய Q1 ரிசல்ட்டும் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டினுடைய இன்ஃபேக்ட் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் அதிகபட்சமாக திரும்ப அந்த 24,680 இதுதான் அதிகபட்ச ஹை. இந்த லெவல் வரைக்கும் தான் போனது. அங்கே போக திரும்ப கீழே தான் வருது. கிளம்ப இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 600 கீழே வரவே இல்லை. அதிகபட்சமாக 600 தான் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்திருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த 680 24,680 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 750 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 800 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாரி நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,580 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,480 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,420 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா திரும்ப மார்க்கெட் அப்சைட் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,680 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம திரும்ப அப்சைட் போகிறதுக்கான ஒரு பிரேக் அவுட். அடுத்தது 750 820 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு மேலே போக முடியல அப்படின்னா திரும்ப கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங் பார்த்திங்க அப்படின்னா 24,580 இந்த லெவல்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். 24,500 கீழே இருக்குன்னா நம்ம அடுத்தது 500 480 420 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,680க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைட் பிரேக் அவுட் இல்லை டவுன் சைட் பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.